ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா, கரை 2026ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. போர் தொழில் எடுத்த டைரக்டர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல போய் பார்த்தேன். அசுரன் 2 எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இட்லி கடை 2 எடுத்து வச்சுட்டாங்க. தனுஷை தாண்டி வேற யாருமே எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறது இந்த படம் பார்க்கும் நீங்களே நோட் பண்ணுவீங்க. டைரக்டரே பாதி படத்தை வாங்கி டைரக்ட் பண்ணிட்டாரான்னு கேள்வி கேட்குற அளவுக்கு பல எமோஷனல் ட்ராமாவை வாலண்டியரா போட்டு திணிச்சு வச்சிருக்காங்க. கேஎஸ் ரவிக்குமாரோட ரோல் அல்டிமேட்டா இருந்துச்சு. மமிதாவும் கிடைச்ச இடத்துல ஸ்கோர் பண்ணா பல இடத்துல பயங்கரமா ட்ரை பண்ணியிருக்காங்க. எமோஷனலா கண் கலங்கி இருக்காங்க. ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, பல வருஷத்துக்கு முன்னாடி வீட்டை விட்டு நம்ம கதையோட ஹீரோ பணத்தை திருடிட்டு ஓடி போயிடுறாரு. திருடனா சந்தோஷமான வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு பொண்ணை பார்த்து பேசி காதலிச்சு கல்யாணம் பண்ணி சத்தியம் பண்ணி சத்தியவானா வாழ்றேன்னு சொல்லி முடிவெடுத்து திருட்டு தொழிலை விட்டுட்டு ஹோட்டல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கவருக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி டிராமா என்ன, எதுக்காக சொந்த ஊருக்கு வந்தாரு, அவரோட அப்பாவுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, எதுக்காக ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கிறங்கிற பேர்ல ஊர்ல பேங்க்ல எல்லாத்தையும் கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு, மக்களுக்கு ராபின்ஹுட் ஸ்டைல்ல என்ன பண்ணாரு, என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு இன்வெஸ்டிகேஷன் கிரைம் த்ரில்லர் டிராமாவா எடுத்து இந்த படத்துல பிரசென்ட் பண்ணிருக்காங்க. சஸ்பென்ஸ் இருக்கு, ட்விஸ்ட் இருக்கு, டிராமா இருக்கு, எமோஷன்ஸ் இருக்கு. பட் அது எதுவுமே ப்ராப்பரா இல்ல. ஸ்டேஜிங்ல பயங்கரமா சொதப்பிட்டாங்க. ஸ்லோ பர்ன் டிராமா தான். பயங்கர டெட் ஸ்லோவா இருந்துச்சு. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் செட்டே ஆகாது. லவ், பாட்டு, ஃபைட்டு, காதல், காமெடின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே அப்பா பையனோட பாசம் தூக்கி சாப்பிட்டுருச்சுங்கிறது இந்த படம் பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். படத்துல ஒட்டு மொத்தமாவே 4 சீன் மட்டும்தான் நச்சுன்னு நல்லா இருந்துச்சு. ஒன்னு இன்டர்வல், ஒன்னு கிளைமேக்ஸ். அண்ட் அதை தாண்டி அந்த 2-3 ராபரி சீன் நல்லா இருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப்ல அதை மட்டுமே வச்சு ஒப்பேத்தணும்னு நினைச்சதுனாலே படம் பல இடத்துல அடி வாங்கிருச்சு. மமிதா, கருணாசன் சொல்லி பல கேரக்டர்ஸ் இன்னும் பெட்டரா ஹேண்டில் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிருக்கலாம். கேரக்டரைசேஷன் பயங்கர வீக்கா இருந்துச்சு. நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷனை தாண்டி படத்துல எங்கேயுமே லாஜிக் இல்ல. படமே ஒரு பீரியடிக்கல் டிராமாங்கிறதுனால கன்வின்சிங்கான ரைட்டிங் படத்தை காப்பாத்தி கொடுத்துருச்சு. டெக்னிக்கலா ஒரு நல்ல மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து பர்ஃபெக்டா இம்ப்ரெஷன் ஒரு டோன்ல தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்துல தனுஷோட பெர்ஃபார்மன்ஸை தாண்டி ஜீவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் தனுஷோட பெர்ஃபார்மன்ஸை பல இடத்துல எலிவேட் பண்ணி காமிச்சிருக்கு. மூலத்தாளத்தோட மாசான எலிவேஷனுக்காகவே ஒரு அப்ளாஸ் கொடுக்கலான்னு தான் சொல்லுவேன் ஜீவிக்கு. அண்ட் ரொட்டீனான யூஷுவலான கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரி இருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா. இதுல ஹெய்ஸ்ட் டிராமாவை மட்டும்தான் புதுசா இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. சீன்ஸா படத்துல பல விஷயம் செமையா இருந்தாலும் கன்வின்சிங்கா டச்சிங்கா இல்ல. பல படத்தோட ரெஃபரன்ஸ் உள்ள ஒளிச்சு வச்சு எடுத்து இட்லி கடை 2வா சார்னு கேட்கிற அளவுக்கு எமோஷனல் டிராமா ஓவர் ஆயிடுச்சு. அதை மட்டும் இவங்க பெட்டரா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஆவரேஜ் தமிழ் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் டிராமா மூவி தான் இந்த கரசாமி. தனுஷ்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த கரை மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 6/10. இந்த ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை, see you on love you all.